ஹலோ மக்களே, உங்கள் அனிமி வரியான டாட்டிவில் வெயிட்டிங்கிற என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரைக்கிறேன். இன்றைக்கி டஞ்சன் ரிசர்ட்டுங்கிற மாங்க ஒரு சாப்டர் 114 115 இதை உங்களுக்காக எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆல்ரெடி குக் பண்ணி முடிச்சிருப்பான். இதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வாசனை சூப்பராக வந்திருக்கும். இதை பம்பத்து பார்த்துட்டு மாஸ்டர் வச்சு இந்த மாதிரி தான் இன்க்ரிமெண்ட்ஸ் நிறைய கிடைப்பாங்க. இதுனா உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அந்த மாதிரி தான் முடிச்சிட்டு இருப்பான். அதனை பற்றி எனக்கு தெரியாது. இது பார்த்தீங்கன்னா குடிச்சிங்கன்னா பிளட் வந்து அப்படியே ரிகவர் ஆகும், முழுசாகவே ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் சொல்லியிருக்கோம். நம்ம ஹீரோவை அதை டேஸ்ட் பண்ணிட்டு அதனால் எனக்கு தேவை கிடையாது, இப்படிக்கிற பசிக்கு தான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பான் பாருங்க. அது இருக்கிறே ரொம்ப டேஸ்டியாக இருந்திருக்கும் போல இருக்குது. ஆகா, இது ரொம்ப சூப்பராக இருக்குது, நீ கொஞ்சம் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலுக்கும் கொடுக்க நம்ம முயலும் பார்த்து குடிச்சிருக்கோம். அது குடிச்சது மட்டும் கிடையாது, இது பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஃபேவரெட்டு, இனிமேல் இதை நான் டெய்லியும் குடிக்கணும்னு ஆசைப்படுறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு முயலும் சொல்லியிருக்கோம். அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா புது டஞ்சனை உருவாக்க இருப்பான். எந்த இடத்துலன்னு கேட்டிங்கன்னா அந்த சேடா கட்ஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு இடத்துலையும் அப்படியே கேப் அழைச்சிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் என்ன இடம் இருக்கோ அந்த இடத்துல தான் உருவாக்கியிருப்பான் நம்ம ஹீரோ, அந்த பிரமிட் மாதிரி. ஏன்னா அப்போ தான் நம்ம ஹீரோவில் எக்கச்சக்கமான கேட்டை பிடிக்க முடியும், அதுவும் சேடா கேட்டு. அப்போ தானே எக்கச்சக்கமான சேடா சரௌண்ட் இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்பாடி நான் ஒரு வேலையா இருக்கிற எல்லாத்தையும் நான் கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் நீ மேலே போய் பாரு, இது எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருன்னு சொல்லும்போது முயல் மேலே போய் பார்த்துருக்கோம். மாஸ்டர் எல்லாம் சரி தான், இந்த டிசைன் தான் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, இது என்ன மாதிரியான டிசைன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோன்னு சொல்லியிருப்பான். அது வேறு எதுவும் கிடையாது, அதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் பிரமிட் அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் அது காமிக்கிறாங்க கரெக்டாக பிரமிட்டை எப்படி கவுத்து போட்டு வச்சுப்போமோ அதே மாதிரி தான் அந்த பிரமிட்டும் இருக்கும். இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம பம்பு தந்துட்டு மாஸ்டர் இந்த மாதிரி ஐடியா ஜீனிஸ்னால் உங்ககிட்ட இருந்து தான் வரும் அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, வேறு எதுவும் கிடையாது, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சேடை கட்டை பிடிச்சி வச்சுக்குவேன், எனக்கு நிறைய சர்வெண்ட் கிடைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மாஸ்டர் நீங்கள் அற்புதம் அப்படின்னு நம்ம பம்பத்துன்னு சொல்லியிருக்கோம். நம்ம முயலந்துக்கிட்டு பரவாயில்ல, உனக்கும் ஜீனியஸான ஐடியா நல்லாவே வந்திருக்கு, அது மாதிரி கிடையாது, நீ ஷேடை கட்ஸ் பிடிக்கிறக்கு மட்டும் இந்த மாதிரி இடம் செட் பண்ண கிடையாது, உன்னோடைய ஆசையை பார்த்தீங்கன்னா இது மேலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான செடியாக வளர்க்கணும் அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு எக்கச்சக்கமான செடியாக வளர்க்கணும், அதுலேருந்து நிறைய சாப்பாடு எனக்கு கிடைக்கும், டேசனாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கனவு கோட்டையை கட்டி வச்சுக்கிட்டு இருப்பான். நான் நினச்சேன் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் சொல்லுது. அது மட்டும் நம்ம ஹீரோ மேலே வந்து பார்த்திங்கன்னா பிரமிட் மேலே பார்க்கவே நல்லா எக்கச்சக்கமான செடி ட்ராப்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி தான் இடத்த ஒரு 10 மணி கிடையாது, அங்கே ஆல்ட்ரு கொண்டு வந்து இனிமேல் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நான் ட்ராகன் சரைனுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பான். இதனால் பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போ 3வது ட்ராகன் சரைனாக மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்லுதுன்னா, சரி நீங்கள் இந்த இடத்துல ஏதாச்சும் ட்ராப் செட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராகன் கேட்டிருக்கோம். நம்ம ஹீரோ ட்ராப் செட் பண்ணலாம், என்ன மாதிரியான ட்ராப் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது முயல் சொல்லியிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் செடி சுடும் பார்த்தீங்களா, அந்த செடியை பார்த்தீங்கன்னா அந்த பிரமிட்டுக்கு கீழே வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கும்போது இல்லை அதுக்கு வாய்ப்பே கிடையாது, காரணம் என்ன கேட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கும், அதில் அந்த செடி வாடி போயிடும் அப்படின்னு சொல்லும்போது பம்பு தந்துட்டு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். நீங்கள் ஏன் பொட்டேட்டோ செடி மாஸ்டர் வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம முயலுக்குன்னா கோவமாகி போயிடும். இவன் சொன்னால் மட்டும் ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னாக போயிடும். அதுக்கப்புறம் நைட்டு தான் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இப்போ என்ன ட்ராகன் வந்து எழுப்புது, இந்த மாதிரி நம்மளோட 2வது இடத்துல யாரோ பூந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்குனா தூக்கி வாரி போட்டுரும். என்னது நம்ம இடத்துல யார் அப்போ வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த கற்றுக்குறாங்க. அப்போ தான் இங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்தது இப்போ தான் காமிப்பாங்க. அந்த இடத்துக்கு புது பிளேயர்ஸ்லாம் வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இருக்கிற அந்த ஸ்கெலிட்டன் கேப்பில் வச்சுக்கு பார்த்தீங்களா அங்கே வந்திருப்பாங்க. ஏன்னா அங்கே தானே 2வது ட்ராகன் இடம் இருக்குது, அங்கே இருக்கிற ஸ்கெலிட்டன் எல்லாத்தையும் நல்லா அடிச்சிட்டு இருப்பாங்க. என்ன அடிக்கடிக்கு நிறைய தான் வந்துகிட்டு இருக்குது, குறைய மாட்டேது அப்படி கேட்கும்போது அதனால் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெலிட்டன் எல்லாத்தையுமே அடிச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் இன்ஃபினிட்டி ஆயிடுச்சு, வந்துட்டு தானே இருக்குது அடிக்கடிக்க. அங்கே இருக்க பொண்ணு என்ன தான் அடித்தாலும் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குது, நம்ம புதுசாக வேறு வழியை தான் கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சரி எல்லாருமே அதை கொண்டுக்கிட்டே முன்னேறுவோம், இங்கே இடத்துல நிற்கலாம் வேணாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அங்கே இருந்த ஒரு பொண்ணு சொல்லியிருப்பா, இங்கே பாரு இங்கே என்னமோ ஒன்று இருக்குது, அது பிரிட்ஜ் மாதிரி இருக்குது, வாங்க நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோ ஒரு பிரிட்ஜை கட்டி வச்சிருப்போம் பார்த்தீங்களா முன்னாடி எல்லாம் போயிட்டு வரதுக்காண்டி. அதனால் அந்த பிரிட்ஜை பார்க்குறாங்க, அது மேலே இருக்கும், அந்த ஸ்கெல்ட்டை வந்து நல்லா அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அது மேலே ஏறி போய் உட்காந்துக்குவாங்க. பார்த்தா நம்ம ஸ்கெல்ட்டனால மேலே வர முடியாதுல்ல, ஸ்கெலிட்டன் இருந்து தப்பிச்சாச்சு, சரி இந்த எங்கே போகுதோ அது இப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இது பார்க்கவே ஏதோ ஹைவே ரோடு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ உருவாக்கி வச்சிருப்பாங்க வால், அது மேலே தான் இருப்பாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்கும், இங்கே தான் எல்லாம் ஸ்கெலிட்டன் வாழுதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தப்பாக தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தர் இருந்திருப்பான், அந்த வெள்ளை முடிக்காரன் தான் இருந்திருப்பான். வந்துக்கிட்டு என்ன நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நக்கலாக சிரிச்சிருப்பான். அது மட்டும் கிடையாது, நீங்கள் இந்த இடத்துக்குன்னா இடையாக போகிறீங்க, இதை தாண்டி உங்களால் மேலே வர முடியாது, சுற்றி வாழை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது வாழை இருந்தால் என்ன, இதை உடச்சிட்டு நான் மேலே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அவர் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணியிருப்பான். அவன் கொஞ்சம் தாமட்டு தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஆள் போல் இருக்குது. அவனை இவளேருந்து ஈட்டியை வச்சுட்டு சும்மா கிடையாது, இவளும் பயங்கரமாக சண்டை போடுறா. அது மட்டும் கிடையாது, உன் பின்னாடி பாரு அட்டாக் பண்ண போகும்னு சொல்லும்போது அதையும் தடுத்துருப்பா. இதெல்லாம் பார்த்து அவன் இருந்துக்கிட்டு
பரவாயில்லையேப்பா! நீ கொஞ்சம் நல்லாவே சண்டை போடுற. அப்படி இருக்கும்போது, நீனா உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணியிருப்பான். அவன் வந்துட்டு செஸ்ட் மிஸ்டல எல்லாத்தையும் தப்பிச்சுட்டு கிடப்பா. அது மட்டும் கிடையாது. அவன் மேல இருக்கனால, அவனுக்கு தான் கொஞ்சம் வசதியா இருக்கும். அங்க இருக்க அந்த பொண்ணு அவனுடைய பவர் என்னைய ரொம்பவும் கடுப்பேத்துது. இது எப்படி தான் சமாளிக்கணும்னு தெரியலையே! ஏன்னா அவனுடைய பவர் பார்த்தீங்கன்னா, அவன் என்ன நினைக்கிறானோ, அதே இடத்துக்கு போய் அட்டாக் பண்ணும் அந்த நெருப்பு எல்லாமே. அதுதான் அவனுடைய பவராவே இருக்கும். அவன் வந்துட்டு சரி டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருப்பான். முடிஞ்ச மலவங்கடம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, சரி எங்க தான் போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அவன் வந்துட்டு எதுவுமே சொல்ல கிடையாது. அவன் போயிட்டுருக்கும்போது ஒரு சிலர் நல்லா யோசிப்பான். மீட் இங்க வரக்கூடாதுன்னு பார்த்தா, இவங்க இங்கேயே வந்துட்டாங்களே! இவங்கலாம் கண்டிப்பா ஜெயிக்கக்கூடாது. நான் தான் ஃபர்ஸ்ட்டு ஜெயிக்கணும். நான் மட்டும் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைமை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். இது வந்து அவனுடைய கேரக்டர் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சிருக்கும். அங்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு குடன் மட்டும் தான் இருக்கும். என்னடா இதுக்கு முன்னாடி நெறைய குடன் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ப தான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, முன்னாடி இந்த லீடர் இருக்க பார்த்தீங்களா? எல்லாரும் அவங்கவங்க டென் டென் எடுத்தானுங்க. இங்கேருந்து போகும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ கட்டின டென்னு மட்டும் தான் இருக்கும். இவன் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு நான் அப்பவே நினச்சேன், இங்க பாத்தியா ஒரு சொர்க்கம் மாரி இருக்கு. இதுக்குள்ள நம்ம போய் தான் பார்க்கணும். நமக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே போவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, எல்லாரும் டக்கு டக்குன்னு என்ன பண்ணிட்டீங்க? சோம்பேறித்தனம் பண்ணாம டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் இந்த நெருப்ப வச்சு டார்ச்சர் கட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவன் எல்லாத்தையும் இந்த மாரி எல்லாத்துக்குமே 2, 2 டார்ச்சர் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, காலைல 8 வச்சுட்டு எல்லாருமே ஒவ்வொன்னு தான் வச்சுக்கிறீங்க. நான் மட்டும் எதுவுமே வச்சுக்க மாட்டேன். நான் சும்மா ரெஸ்ட் தான் எடுக்க போறேன். நீங்க எல்லாரும் என்னை ஃபாலோ பண்ணி தான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு அதட்டுற தோணிலே பேசியிருப்பான். பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் முடியுது. மக்களே என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் முக்கியமா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். சரிங்களா மக்களே? முக்கியமா லைக் பண்ணி தட்டி விடுங்க மக்களே. இதுக்கப்புறம் தான் பங்கமான லைஃப் வரப்போது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.